எதுக்கு மேஸ்திரி தரையே உடைக்கிற? நல்லா தரையை உடச்சுன்னுக்கிற. இது மேலேயே வீடு கட்ட வேண்டிய இருந்தாலும் திரை நல்லா இருக்குது, ஏன் உடைக்கிற? ஓனரை நான் எதுக்கு உடைக்கிறேன்னா அந்த திரைய இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா பழைய மோல்டு மேலே பார்த்தீங்கன்னா திரையெழுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி போர்ட்டிக்கல் வந்து நம்ம அட்டாச் பண்ணி போட போகிறோம். நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். கட்டுறதுனால என்ன பண்ணணும், நம்ம இந்த திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பிங் பண்ணி உடைக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. மோட்டாவுக்கு கொஞ்சம் வெயிட்டு குறைக்கலாம், வெயிட்டாக குறைக்கலன்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு கனம் ஏறி இருக்கும். சரிங்களா? சரி. கிட்டத்தட்ட எப்படி போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் எம்சென்ட் ஆயிருக்கும். சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு 3 யூனிட் கிட்ட ஆயிருக்கும். சரிதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 டன்னு. 3 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12 டன்னு. 12 டன்னு சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போதும் ஒரு 20 மூட்டை இருக்கும். அது ஒரு டன்னு 13 டன் ஆச்சுங்களா? நம்ம இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் போட்டோங்கனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டைல்ஸ்காரு 6 இன்ச்சு கனம் வைப்பாங்க. வாட்டம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு கனம் வைப்பாங்க. அந்த இடத்துல வாட்டர் இல்லாததால பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வைப்பாங்க. இங்க 4 இன்ச்சு ஏறும், அந்த இடத்துல 2 இன்ச்சு ஏறும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 13 டன் வெயிட் இருக்கு நம்ம மோல்டு மேலே. சரிதான். இன்னும் நம்ம அந்த இடத்துல 4 இன்ச்சு போட்டு அங்கே போட்டிங்கன்னா அது ஒரு 3 யூனிட் கிட்ட ஆகும். 4 யூனிட் அது கிட்டத்தட்ட ஒரு 12-13 டன்னு கிட்ட வந்துடும். டைல்ஸ் ஒரு 1.5 டன்னு கிட்ட வரும். எல்லாம் சேர்த்துங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20-30 டன் இது மோல்டு மேலே பார்த்தீங்கன்னா வெயிட் உட்காரும். நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோல்டு மேலே வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த திரையெல்லாம் நம்ம உடைக்கணும். சரிங்களா? இப்போ உடைச்சிங்கனாக்கா நம்மளுக்கு 4 யூனிட் எம்சென்ட் ஆகுறது 2 யூனிட் எம்சென்ட் ஆகும். உங்களுக்கு 2 யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? 2 யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ நிலைமைக்கு 9,500 ரூபாய் 10,000 ரூபாய் போய் நிற்குது. நம்ம கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 கொடுத்தோம்னாக்கா நம்ம உடச்சே முடிச்சிடலாம். அந்த உடச்சி எடுத்து நம்ம வெளியே வாரி கொட்டிடலாம். நம்மளுக்கு பில்டிங் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு லாங் லைஃப் ரொம்ப நல்லாவும் வரும். சரிங்களா ஓனரா? அதுதான் மக்களே, நீங்களும் வீடு கட்டினீங்கன்னாக்கா இந்த மாதிரி மேலே இருக்கிற திரையெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டணம் போட்டு நீட்டாக டைல்ஸ் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதவும் ஒளிப்பாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.